Hello guys, welcome back to our channel gmskitchen. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு டேஸ்டியான பால்கோவா தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பால்கோவா பண்ணுறதுக்கு மில்க் பவுடர் வேணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 ஃபுல் கப் ஆஃப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட மில்க் ஆட் பண்ணி நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா திக்காக இருக்கணும், தண்ணியாகவே இருக்கக்கூடாது. நான் காணிப்பேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும், தண்ணி ஆட் பண்ணாதீங்க, மில்க் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் வாட்டர்லாம் ட்ரை ஆனோன்னா மில்க் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வைங்க. குறைஞ்சது 35 நிமிஷமாச்சு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். நல்ல க்ரீமி ஆகணும். இது நல்லா க்ரீமி ஆனோன்னா சுகர், தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணுங்கள். நிறைய ஆட் பண்ணால் தித்திப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இது கூட மில்க் மேட் ஆட் பண்ணலாம். மில்க் மேட் வந்து நிறைய கூட ஆட் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மில்க் பவுடர், மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். இது ஆட் பண்ணோன்னா நல்லா கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் கட்டி தட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ஆசமாக இருந்தது, செமையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிண்டணும் கைஸ். இந்த டைமில் கைவிடாமல் கிண்டணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இது செய்கிறதுக்கு மினிமம் 1 hour ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ பாருங்கள், இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணலாம், சாஃப்ரான் ஆட் பண்ணலாம், ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம், கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து கலர் ஆட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். கலர் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், கம்பல்சரி கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி திக்காக வரும். இந்த மாதிரி திக்கான பிறகு தான் நம்ம வந்து கல்லேருந்து எடுக்கணும். இப்போது ஒரு கிரீஸ்ட் ஒரு பவுல், கண்ணாடி பவுலில் தான் இது வைக்கணும். ஸோ ஒரு பவுலில் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஈவனாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இப்போது இது ஒரு 3 hours நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து சில்வர் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சில்வர் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஓவர் நைட் நான் வந்து வச்சுருந்தேன். மினிமம் 9 hours மேலே வைங்க, அப்போ தான் திக்காகும். ஸோ பாருங்கள், செமையான சூப்பரான செம டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. அமேசிங்கான பால்கோவா, பேக்கரி ஸ்டைல் பால்கோவா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது 6 pieces கிட்ட தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போவே நாங்கள் கால் பண்ணிட்டோம். செம்ம டேஸ்டியாக இருந்தது கைஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி செஞ்சீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.